காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை கொதி தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இனி 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போடுறேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போடுறேன். சோம்பு சிவந்து வருது. கருவேப்பிலை போடுறேன். பட்டை கிராம்பு கொஞ்சம் போடுறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். இனி தேவையான அளவு உப்பு போடுறேன். காலிஃப்ளவர் போடுறேன். மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடணும். அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும். பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இனி மல்லி இலையை தூவி எடுத்துடலாம். டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி.